இலவச நட்பு வரலாற்றிலே ஒரு அப்டேட்னா இந்த OB15 அப்டேட் தான். அந்த அப்டேட்ல நம்ம நருட்டோடைய சாப்டர் 2 கொண்டு வந்திருக்கானுங்க. அதை பத்தின ஒரு குட்டி ரிவ்யூ தான் இது. வழக்கம் போல பணம் அளிக்கிறதுக்கு பண்டில் விட்டுருக்காங்கிறேன்னா இந்த வாட்டி உபிட்டோ, மாதுரா, இட்டாச்சி, மினோட்டோ அண்ட் பெயின் விட்டுருக்கானுங்க. பெயினுங்கிறது சும்மா ஒரு கண் துடைப்புக்கு மட்டும்தான். மெயினா விட்டுருக்குதுங்கிறது இட்டாச்சி அண்ட் மினோட்டோ தான். போன வாட்டி என்ன ஜெயா பண்டில் ஃப்ரீ கொடுத்தாங்கன்னா இந்த வாட்டி ஒராச்சி ஒரு பண்டில் நமக்கு ஓசியில் தரானுங்க. போன வாட்டி உங்களுக்கு ஒரே ஒரு ஸ்பின் மட்டும் ஓசியில் கொடுத்துருப்பான். ஏன்னா மற்ற எதுவுமே விடல. உங்களுக்கு சாஸ்கி நருட்டோ 2 தான் விட்டுருந்தான். அதில் ஒன்று இங்கே ஓசியில் எடுத்துக்கலாம். ஒரு 5 ஸ்கின் விட்டு தான் நினைக்கிறேன். இந்த வாட்டி அப்படி இல்லப்பா, நாங்கள் ரொம்ப பெரிய மனசு பண்ணிட்டோம்னு சொல்லிட்டு 5 ஸ்கின்னுக்குமே 10 ஓசி ஸ்பின் கொடுக்குறோம். அதாவது நமக்கு 10 டோக்கன் கொடுத்துருவாங்க. அந்த 10 டோக்கன் வச்சு நம்ம 10 வாட்டி ஸ்பின் பண்ணிக்கலாம். இல்லை ஒரே டைமில் 10 ஸ்பின் மட்டும் 11 வாங்கிக்கலாம். அது போக ஒரு ஓசி ஸ்பின்னும் உண்டு. ஆக மொத்தம் உங்களுக்கு 45 ஃப்ரீ ஸ்பின் கொடுக்குற அளவுக்கு நம்ம நல்ல மனசுக்காரன் நம்ம நம்ப வைப்பான். நம்ம அதுக்கு தயவு செஞ்சு அவன் அதுக்கடுத்து எத்தனை டைமண்ட் போடுவான்னு நமக்கு தெரியும். இதில் நல்ல விஷயம் என்னன்னா, போன வாட்டி நருட்டோ பண்டில் போடுறதுக்கே ரொம்பவே எரிச்சலாக இருந்துச்சு. ஏன்னா ஒரு மாதிரி இதுக்கு ஆப்டிமைஸே பண்ணாமல் கன்றாவே அந்த 2Dல கொடுத்துருந்தானுங்க 3D கேமில். பட் இந்த வாட்டி கொஞ்சம் ஆப்டிமைஸ் பண்ணி அதுக்கு ஏற்ற மாதிரி கொடுத்துருக்கானுங்க. அது ஒன்றா தவிர மற்ற எதுவும் நல்லது கிடையாது. அதுக்கப்புறம் நமக்கு என்னென்ன கேமுக்குள்ள அப்டேட் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா, போன வாட்டி லீஃப் வில்லேஜ் பார்த்தீங்களா, இந்த வாட்டி லீஃப் வில்லேஜ் இருக்குது. பட் இந்த இடத்துல பெயின் அட்டாக் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு லீஃப் வில்லேஜ் நடுவில் ஒரு ஓட்டையை போட்டுருக்காங்க பெருசா. அதுல இருந்து கல் பார்த்துட்டே இருக்கு. மேலே சுப்பாக்கு டென்ஸாக எங்க ஃபார்ம் ஆகிட்டு இருக்கு. அதான் அந்த ஆல்மைட்டி புல் அண்ட் சுற்றி இருக்க எல்லா இடமும் அடிச்சு நொறுங்கி போய் கிடக்கு. மேட்ச் ஸ்டார்ட் பண்ணிட்டு மேப்ல போனோடனே எனக்கு ஒரு குபீர் சிரிப்பு மூமெண்ட் தான். என்னன்னு பார்த்தா நம்ம ஃபிளைட்ல பறக்கல, சுசானோல பறந்துட்டு இருக்கோம். டேய் சாசுகே, நீ பறந்து அதை நீங்க டிராவல்ஸியா ஆக்கிட்டீங்களா? போன வாட்டி எங்கிறது பார்த்தாலும் நமக்கு குறாம தெரியும். இந்த வாட்டி இந்த சுப்பாக்கு டென்ஸ் தெரியுது. அண்ட் இதுக்கு அடுத்து நிறைய ஜூஸஸ் கொடுத்தாங்க. போன வாட்டி என்ன கொடுத்துருந்தாங்க, ரசிங்கன் சிடோரி கொடுத்துருந்தாங்களா. இந்த வாட்டி அந்த மாதிரி ஜூஸஸ் கொடுக்காம இன்னும் கொஞ்சம் நிறைய ஜூஸஸ் ஆட் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஜூஸ் சொல்லணும்னா அந்த காட்சியை கொடுத்துருக்கானுங்க. இந்த காட்சி நான் என்ன நினைச்சேன்னா, அந்த நருட்டோ இந்த ஃபைட் நடக்கும் போதெல்லாம் காட்சி நம்ம கூட உட்காந்து நமக்கு அப்படியே ஹெச்பி இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான் இந்த கேம்ல விடுவானுங்க. நமக்கு ஹெச்பி இருக்கு, நம்ம கூட உட்காந்து வரணும். அளவுக்கு மோட பவர் கொடுப்பானுங்க பார்த்தேன். கோர்ஸ் அந்த ஹெச்பி தான் ஏற்றிக்கிட்டு இருந்துச்சு. ஒரு 2-3 மேட்ச்க்கு ஒரு மேட்ச்ல என்ன நாக்கு வச்சானுங்க. டக்குனு ரிவே போயிட்டு என்னன்னு பார்த்தா இந்த காட்சிக்கு டிமிட்ரி போட்டுருக்கானுங்க. அதுக்கடுத்து யூஸ் பண்ண பவர் வந்து ஷேடோ பொசிஷன் ஜூஸ். இது வந்து பெருசா ஒண்ணு இல்ல, ரைடன் பவர் தான். ரைடன் பவர் அப்படியே காட்டையை போட்டு இது கொடுத்துட்டாங்க. இதுக்கு பெரிய வித்தியாசம் இல்ல. அந்த ரைடனுக்கு ஒரு ஸ்கின் இருக்கும் பாத்தீங்களா, அந்த ஸ்கின்னை மாத்தி விட்ட மாதிரி இந்த ஜுட்ஸு இருக்கு. ஆனா அதுக்கடுத்து அமாத்திரசு. அந்த அமாத்திரசுங்கிறது வேற ஒண்ணும் இல்ல, நம்ம இன்க்ரீஸ் போகலாம். ஒரு சின்ன சர்க்கிள்குள்ள மட்டும் எனிமிக்கு டேமேஜ் விழுகும். அதுக்கடுத்து நமக்கு ஒரு குணாய் கொடுத்துருக்கானுங்க. அதாவது நம்ம மினோட்டோட குணாய். இது வந்து கீழே இருந்து மேலே தூக்கி போட்டுக்கலாம். அந்த இடத்துக்கு தூக்கி போட்டோம்னா நமக்கு டக்கு நாங்கள் டெலிபோர்ட் ஆகிரும். இது ஒரு நல்ல பவர் தான், சென்டரோட பவர். பட் இது மினோட்டோடைய ஆக்சுவல் பவர்னால எனக்கு பிடிச்சிருக்கு. அண்ட் அதுக்கடுத்து இருக்கிறது கிசாமையோட எபிலிட்டி. எனிமிக்கு ஒரு அடிஷனல் டேமேஜ் விழுகுது, ஒரு 10% அடிஷனல் டேமேஜ் விழுகுது. இது எனக்கு பிடிச்சிருந்துச்சு. கடைசியில் இந்த நம்ம எவோ கண்ணுக்கு ஸ்கின் வச்சிருப்போம் பார்த்தீங்களா, அதில் அடிச்ச ஒரு எஃபெக்ட் அந்த மாதிரி வருது. கடைசியாக எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு யூனிக்கான ஜுட்ஸு டீடாரோடைய அந்த பறக்கிற பறவை ஒன்று வரும் பார்த்தீங்களா, பாம் தான். பட் பறக்கும் பார்த்தீங்களா, இந்த பறக்கிற பறவையை நீங்கள் டக்குன்னு சமன் பண்ணிட்டு உள்ளே உட்காந்துருப்பீங்க, ஒரு இடத்துல உட்காந்துருப்பீங்க. பட் அந்த பறவை பறந்து போய் எய்ம் வைக்கிற இடத்துல நீங்களே போய் அடிச்சுக்கலாம். பாம்பை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணலாம். இனிமையால பாம்பை தடுக்கலாம் முடியாது. கட்டாயம் அவனுக்கு 60 டேமேஜ் விழுந்தே தீரும். நீங்கள் அதே இடத்துல உட்காந்துருப்பீங்க. அது ஒன்று மட்டும் அந்த ஜுட்ஸில் ஒரு வீக்னஸ். மற்றபடி வியூ அந்த வெடிக்கிறது எல்லாமே பார்க்கறது ஒரு மாதிரி யூனிக்காக இருந்துச்சு.